ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யார் கூட ஒன்று செஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி தான். அவன் வந்து என்னோடய தம்பி தான், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து அவர் வந்து என்ன டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்திருப்பான். நம்மளும் வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை விட்டு கொடுக்காம மேட்சை வந்து சட்டுப்புட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு டாட்டா குட் பாய் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். வாங்க, முதல்ல தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு க்ளோவல் போட்டு நிதானமாக ஏறுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மாலாம் பார்க்க வேணாம், பொறுத்திருந்தே பார்ப்போம். எங்கெங்க ஏறவே இல்லைங்க, நான் 2 க்ளோவல் போட்டிருக்கான் போல். ஒருவேளை அவனும் ரூம் மேட்ச் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு போல். பாருங்கள், அந்த பக்கம் ஏறிட்டுருக்காங்க, நான் இந்த பக்கம் ஏறுவேன்னு பார்த்துட்டு இருக்கேங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஆளே இல்லை. சரி, அந்த பக்கமே ஏறும். சுட்டு கூட பார்த்தாச்சு, வரல. அதனால் நம்ம இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு அந்த பக்கம் ஜோனே வந்துருச்சுங்க. இந்த பக்கமே ஏறிடுவோம் மரியாதையாக. அவனும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. போடு எங்க நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம கொடுக்கவே இல்லைங்க. நமக்கு முன்னாடி அவன் வேகமாக இருக்காங்க. அங்கே பாருங்க, அந்தாண்ட ஏறி வந்துட்டாங்க. மக்களை வாங்கடா வாங்க. எடுங்க, என்னங்க பக்கா இல்லைங்க, டேமேஜ் போயிருக்கு. சுற்றி க்ளோவல் போடுறோம். எங்கே கேப்பில் அடிக்கலான்னு பார்த்தா தடுமாறுறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம எங்கேயாச்சும் அடிக்க வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்மளும் போய்ட்டு க்ளோவல் போட்டு கடையை ஓப்பன் பண்ணி கால் ஆனும் சூப்பர் மெடிக்கிட்ட வாங்கிட்டு போட்டுருவோம். ஏன்னா கேரக்டர் ஸ்கில் தான் நோ கொடுத்தாச்சு. அதனால் 2 மெடிக்கிட் போட டைம் இருக்காது. ரிப்பேர் கிட்டு மெடிக்கிட்டு எல்லாம் போட்டு நம்ம வந்து ஏறுவோம். அந்த பக்கம் வராங்க, நம்ம இந்த பக்கம் ஏறி போய் கிருட்டு வாங்க. ஒரு ஸ்வீட்டும் 67 தாங்க போணுச்சு. டேமேஜ் 1 டேப் விழ மாட்டேங்குதுங்க. வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். வாங்கினா பாருங்க, மண்டை மேலே வாங்கினாங்க. டிங் டாங் டிங் அப்படின்ற மாதிரி டிங்னு வைத்தாங்க. லைக் போட்டுவோம். அதே மாதிரி போன வீடியோவில் வந்து நம்ம ராக்லி ப்ரோ டிஃபீட் பண்ணியிருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைக் தட்டி விட்டுருப்பார். ஆனால் தம்பி பாருங்கள், ஒரே ரவுண்ட்லேயே லைக் தட்டி விட்டாங்க. ரொம்ப நல்ல மனசு பையக்காரனாக இருக்கும். அதனால தாங்க டிஃபீட் ஆகிட்டான். பயப்படல. இந்த ரவுண்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரில. தம்பி லைக் போட்டு விட்ட மாதிரி நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. நம்மளோட சேனலுக்கு அதான் அப்புறம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டு தான் முக்கியம். என்ன இந்த வேகமாக ஏறுறோம்? நம்ம தாங்க பொறுமையாக நிதானமாக ஏறோம். க்ளோவிலே போடாமல் ஏறாங்க. அடிக்காமல் நிற்கிறேன். இருங்க, உட்காந்து எழுந்திரும். என்னன்னு போய் கேட்டு வர வேணாம். நம்ம இப்படியே உட்காந்து எழுந்திருப்போம். நம்மளும் அங்கே அதுக்குள்ளே போய் ட்ராப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன கொடுப்போம், கிரைனர் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இது வேறு இப்போ கிரைனருக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கலாம் பெட்டராக. வித்து போன பயலோ, அவனுக்கு என்ன தான் ஒழுங்காக கொடுக்குறானு வேறு என்ன காரணம்? ட்ராப்பில் கொண்டு எல்லாம் வந்து கஞ்சத்தனமாக தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்படி என்னங்க க்ரோஸால் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் இதாக இருந்தால் போதுங்க. இப்போ நம்மளும் லைக் தட்டி விட்றோம். வாடா, இந்த ரவுண்டு ஒன்று விட்றதுல்றா. கொஞ்சம் ஒரு கண்டென்ட்டுக்கோசரம் பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி அடிச்சு போடுறானுங்க. நம்மளும் பேசாமல் ஆட்டத்தை பார்க்க வேண்டியதுதான். வாங்க இங்கே ட்ரைனிங் எடுப்போம். பாக்ஸ் உள்ள ட்ரைனிங் எடுப்போம். இங்கே ட்ரைனிங் எடுக்கலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே போனால் தாங்க ஒரே ஒரு மாதிரி இருக்குது. ஏறுவோம். போன வீடியோவில் வந்து நம்ம பாய் கேரக்டர் வச்சு விளாண்டுருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம லேடி கேரக்டர் வச்சு விளாட்றோம். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் சொல்கிற மாதிரி தான். ஆணுக்கு பெண் வந்து குறைஞ்சவங்க இல்லை. ஏன்னா எவ்வளோ பொண்ணுங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க, பசங்களும் விளாட்றோம். ஒரு சில இதில் வந்து பெண்களும், அதாவது இப்போலாம் என்ன ஒரு பொண்ணு கூட ஒன்றே செஷன் விட்டிங்கன்னா கண்டிப்பாக தோற்று போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா பெண்கள்லேயே வந்து சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேர் இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் பெரிய ஆளாகணும்னு ஆசைலாம் இல்லை. இதை நம்ம சும்மா ஒரு ஹாபிக்காக எடுத்து போட்டுட்ருக்கோம். எங்கெங்க அவனு டேமேஜ் போய்ட்டுருங்க. ஏறும் சுற்றி முற்றி இருங்க. க்ளோவல் போட்டாங்க. வாங்க, நம்ம பின்னாடி போயிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பெண்களும் எதுக்கும் சகிச்சவங்க இல்லை அப்படின்றதுனால இந்த ரவுண்டில் வந்து நம்ம அதாவது இந்த மேட்ச்சில் வந்து நம்ம லேடி கேரக்டர் வச்சு ப்ளே பண்ண வந்திருக்கோம். இங்கே வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் ஐத்தி பிடிக்கிறான். நம்ம கொஞ்சம் 1 டேப் மாதிரி ட்ரை பண்ணுறோம். சொல்லப்போனால் ஹெட்டுக்கு ட்ரை பண்ணுற மக்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி மெடிக்கல் போட கூட டைம் இல்லைங்க. வேறு ஆட்டம் காமிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு தான் வெளியவே ரவுண்டை முடிச்சிடணும், மேட்ச்சை முடிச்சிடணும். இந்த தூண் உள்ளே வந்துட்டு உள்ளே விளையாட்டு கடுப்பாக இருக்கும் மக்களே. கொஞ்சம் மெடிக்கெட் போட்டு ரிப்பேர் கிட்லாம் போட்டு ஏறும்.
பாருங்க நம்ம கேரக்டர் முடிஞ்சுங்க. நம்ம போன் ஃபயர் வைக்கிறதுக்குள்ளே அவன் மாட்டுக்கும் ரூம் மேட்ச் உள்ள வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு க்ரியேட் பண்ணிட்டு சட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி வா இருந்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே இறங்கிட்டேன். கோதாவில் குதிச்சிட்டேன். வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதை ரீப்பேர் கிட் போட்டு சரி பண்ணிக்கலாம். எப்படியோ போன ரவுண்டை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இந்த ரவுண்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஏறும். இந்த பண்டல் கூட தப்பல் லேடி கேரக்டருக்கு போட்டு விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. அதுக்கப்புறம் பிஆர் தான் குறைச்சி விட்டாங்களே, அதனால் பிஆரில் நம்ம வந்து மாஸ்டர் அடிச்சுட்டு சிஎஸ் பக்கம் போகலாம். ஏங்க யூஎம்பி ஐயோ கிருட்டுன்னு வந்து அவன் கிருட்டு நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஒரே சங்கட்டமாக போச்சு குமார். எமோஜில் போட்டால் தான் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அடிச்சிட்டேடா தம்பி அப்படின்ட்டு MP40 எடுத்துகிட்டு வெஸ்ட்டு இல்லை எடுத்துகிட்டு இந்த ரவுண்டு ஓட வரதான். வாங்க அவன் அடிச்சிடல. எனக்கு கொஞ்சம் வாய் இதாகுதுங்க. 2 ரவுண்டு அடிச்சிட்டாங்க. இவனையும் வந்து மக்களை கண்டிப்பாக இவனை 3 ரவுண்டுக்கு மேலே அடிக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன்லாம் இல்லை. 3 ரவுண்டுக்கு மேலே என்னங்க அவன் இன்னும் வரவே இல்லை. வாடா மேலே நின்றுட்டுருக்கான் பாருங்கள். பெரியார் சில மாதிரி நின்றுக்கிறாங்க மேலே. வாடான்னா அங்கே குதிச்சு விளாண்டுருக்கான். டிஃப்ரெண்ட்டாக விளாட்றாங்க. இதுக்கு முன்னாடி ரூம் மேட்ச்லாம் ஒழுங்காக தான் ப்ளே பண்ணோம். 1vs1 போட்டால் ப்ரோ இந்த வாட்டரில் அதாவது இந்த தண்ணியிலே விளாண்டுக்கலாம் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கீழே குதிச்சிட்டாங்க. வாங்க மேலே இருந்து டேமேஜ் கொடுக்குறாங்க பாருங்கள். டபுள் பேரில் நம்ம ஐத்து பிடிச்சிருந்தா அந்நேரத்துக்கு நம்ம தான் இந்த ரவுண்டு முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதை பண்ணலை. வாங்க சுற்றி போட்டான் அடி வேலை. இந்தாண்டே நிற்போம் வாங்க பாருங்க. நம்ம இங்கே இருக்கோம், அவன் எங்கே அங்கே இது பண்ணிருக்கான். ஏறுங்க சொல்லுங்கள் மக்களே. முடிஞ்சு மெடிக்கல் போடுறதுக்குள்ளே நம்ம ஏறி ஒரு இடத்துல நிற்காமல் ஏறி அடித்தாதான் மக்களே நமக்கு வந்து இருக்க மேட்ச் சீக்கிரமாக முடியும். நம்மளுடைய பிளேயிங்கை டெவலப் பண்ண முடியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேட்கலாம் வந்து ஏன் ப்ரோ வந்து ரூம் மேட்சே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் தம்பியோட ஆசைக்காகவும், 2வது வந்து நம்மளுடைய கண்டென்ட்டுக்காக. போன வீடியோவில் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேயிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இருக்கிற பிளேயிங் எனக்கு போதும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ட்ரைனிங் எடுத்த மாதிரியும் இருக்கும். ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் போனால் இப்போ சுற்றி முற்றி 10 பேர் 5 பேர் அடிக்கிறானு மக்களே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. ரூம் மேட்ச் கூப்பிட்டா வந்து நம்மளும் ரூம் மேட்ச்சில் டிஃபீட் ஆனால் கூட நமக்கு வந்து கவலை இல்லை. நம்மளுடைய பிளேயிங்கை வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அது போதும் நமக்கு. இந்த ரவுண்ட்லேயும் பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். வாங்க மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. இதுங்க MP40 வச்சு ஒரு ஈத்து பார்ப்போம். வீழ்த்துங்க 107-75. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ போயிருக்கு, அதை கவனிக்கல. அடிச்சடில் தம்பி மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்ருக்காங்க. பாவம் 4-2. இருமா நீ வேறு இம்மா வேகமாக இருக்கு. அவன் வேறு 2 மேட்ச் டிஃபீட் ஆகிருக்கான். போனால் எவ்வளோ கடுப்பில் அடிப்பான்னு தெரில. இந்த அம்மா வேறு இவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஏறு விட்டாத்த அட்டிக்கு ரெடியில் அவங்க ஆயா விட்டுக்கே அவன் ஓடிடணும். இந்த ரவுண்டு யாரை ஓட போடாங்கன்னு தெரியல. எங்கே இப்போ தாங்க வரானே. நம்ம பாதி தூரம் ஏறிட்டாங்க. டிஸ்கோல் ஒன்றும் வேலைக்காகலை. டாட் சரியாக கிடைக்கவே மாட்டேது நம்ம வச்சு. சுற்றி விளாண்டுக்கிறாங்க பாருங்கள். ஒரு இடத்துல நில்லுடா அடே எங்கே ஒரே அமைதியாக இருக்குது. எங்கேயாவது ஏறானான்னு பாருங்கள். அவன் ஏற மாதிரி தெரியல. நம்ம போய்ட்டு அதனால் ட்ராப்பில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி. டபுள் வேர் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஐத்தி பிடிக்க நமக்கு வேணாம். நம்ம ஐத்திப்பெலாம் பிடிக்கணும்னா ட்ரை பண்ணுவோம் ஏதாச்சும். நம்ம அடித்தா டேமேஜ் போகும். ஆனால் அவன் அடிக்கிறாங்க. 67 தான் போயிருக்கு. ஆனால் அவனா போன் ஃபயர் ஏதாவது ஒன்று போட ஆரம்பிச்சிடும். ஏங்க அங்கே பாருங்கள் UMP. நம்ம ஒரு ஜம்ப் பண்ணதுனால நம்ம மூஞ்சில் ஏறிட்டுக்குதுங்க. அவன் அடிச்சது எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அதனால தான் சிரிக்கிற மாதிரி போட்டு விட்டோம். இந்த ரவுண்டு எடுத்துகிட்டு போகிற மக்களே வாங்க. வேணாம் என்ன எடுக்கலாம்? MP40 வேணாம். இந்த ரவுண்டில் வந்து அவன் பொருளை எடுத்து நம்ம அவனே போடுற மாதிரி இருக்கணும். அந்த டைலாக் வரல
எங்களுக்கும் ரவுடிஸ் எல்லாம் தெரியும் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த ரவுண்டில் நம்ம அவன் யூஎம்பி வச்சு அடித்ததுனால அவன் பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அவனே போட போகிறோம். பொறுத்திருந்து பாருங்கள் யாரை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏறுங்க என்ன கொஞ்சம் வேகமாக எங்கள் ஒரு அடி அடிச்சதெல்லாம் போன் ஃபயர் போட்டு வேறு சும்மா இது பண்ணிகிட்ருக்கேன். நம்மளும் அப்படி தான் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஹெச்பி முக்கியம்தான். எங்கெங்கே க்ளோவாலே வந்துச்சுங்க ஃபுல்லாடி. இந்த பக்கம் ஏறலாம், அந்த பக்கம் ஏறலாம், அந்த பக்கம் ஏறலாம், இந்த பக்கம் ஏறலாம். என்னடா நீங்கள் டே என்னடா இப்படி பண்ணுறீங்க? போடுங்க. ஒரு பக்கம் இல்லைடா தம்பி. டபுள் பேரில் வேறு இங்கேருந்து ஏற மாட்டேங்குது. யூஎம்பி எடுத்து ஆச்சு பிடிக்கும் சர் முடிச்சுங்க. ரெட் நம்பர் 1 போனச்சுனால எங்கள் வேலையை காலியாச்சுன்னு அர்த்தம். எப்படி மக்களை அவன் பொருளை எடுத்து அவனே போட்டோம். சிறப்பாக முடிஞ்சது போன ரவுண்டு. அதே மாதிரி இந்த ரவுண்டு எப்படி முடியும்னு எனக்கு தெரில. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துரும் வாங்க. இந்த ரவுண்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரில. வெஸ்ட்லாம் வந்து ஒரு லெவலில் அப்கிரேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் லெவல் 4 வெஸ்ட்டு போட்டு போகிறோம். கடையும் காலி. போன் ஃபயர் ஒன்று எடுத்துட்டோம். 8 ரவுண்டு முடிஞ்சிருக்கு, நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அந்த ஒரு டைம் டிஃபீட் ஆகிட்டா போன் ஃபயர் போயிடும். அதுக்காகவே நம்ம வந்து டிஃபீட் ஆகாமல் ஆடணும். என்னத்தை வச்சு அடிக்கிறான்னு தெரிலங்க. இவ்வளோ டேமேஜ் போகுதுங்க. நம்மளும் தான் அடிக்கிறோம் மாஞ்சிக்கிட்டு. இந்த பக்கம் வரான் பாருங்க. அவன் அடிக்கிட்டு சர்ப்புன்னு குறையுதுங்க. அடிச்சுட்டு அவன் போன் ஃபயர் போட்டு வரான். பாருங்க க்ளோல் போடாமல் தடுமாறான். வாங்க ஏறுங்க தடுமாறுறாங்க. நில்றான் ஒரு இடத்துல நில்ற இலே தம்பி. நிலுப்பா. ஐயோ முடிச்சுங்க. என்ன இவன் அடிக்கிறது பெரும்பாடாக இருக்குதுங்க. நகராமல் ஒரு இடத்துல அப்படி நின்று அப்படி மண்டையை காட்டணும். அப்படின்னா தான் நாங்கள் ஈஸியாக நின்று அடிச்சுட்டு போக முடியும். நல்ல வேலை போன மேட்ச் அவன் தடுமாறினால இந்த ரவுண்ட் நம்ம போன ரவுண்டில் அவன் தடுமாறினா இந்த ரவுண்டில் நம்ம தடுமாறாமல் நிதானமாக இது வரைக்கும் டெசர்ட்டிகளில் தான் ஒரு ஹெட்ஷாட்டு கூட வீலை. அதனால் இந்த ரவுண்டு டெசர்ட்டிகளை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் மக்களே. லாஸ்ட் ரவுண்டில் டெசர்ட்டிகளில் வீழ்ந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருணும் சொல்லிட்டேன். அப்படி லைக் போட மனசு வரலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டு போயிடுங்க. ஆனால் சொன்ன மாதிரி வாங்கணும் இல்லைன்னு தெரியல. வாங்கினாங்க சொன்ன மாதிரியே தம்பி அடித்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. நம்மளும் வீட்டுக்கு போகலாம் வாங்க.